अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானையே கணவனாக அடைய வேண்டும் என்று பாரித்த ஆண்டாள் கோபிமார் பாவனையிலே பல பல பாசுரங்களை பாடினாள். நாச்சியார் திருமொழியிலேயும் அந்த அனுபவம் தொடர்ந்தது. அதிலே 5வது திருமொழியிலே அவள் குயில்களை பார்த்து வார்த்தை சொல்லுவதாக அப்படி பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதாவது அந்த எம்பெருமான் தான் இருக்கிற இடத்திற்கு வரும்படியாக இந்த குயில்கள் கூவ வேண்டும் என்று அந்த குயிலை தூது அனுப்புவது போலே, அல்லது அந்த குயில்களானது எம்பெருமானுடைய திருநாமங்களை கூவினால் அது தான் இருக்கிற இடத்திற்கு அந்த எம்பெருமான் வந்து சேருவன் என்பதாக வைத்து அந்த குயில்களை பார்த்து சொல்லுவதாக பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலே 4வது பாசுரத்திலே அவள் என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அந்த எம்பெருமான் அவனை நினைத்து நினைத்து எனக்கு உடல் உருகி போனது மட்டுமல்ல, என்னுடைய எலும்புகளும் கூட உருகி போய்விட்டன என்று தன்னுடைய துன்பத்தை அந்த குயிலினிடத்திலே வெளிப்படுத்துகிறாள். என்புருகி இனவேல் நெடுங்கண்கள் இமைபொருந்தா பலனாடும் துன்பக் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாதுழல்கின்ற அன்புடையாரைப் பெருபொருநாய் அரணேயமறிது குயிலே ஒன்புற மேனே கருடக் கொடியுடை புண்ணியனவனக்கோவாய். குயிலை பார்த்து ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறாள்? என்பு உருகி, என்பு உருகி என்கிறாள். அதாவது எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தாலே உடல் இழைத்தது ஆச்சரியம் அல்ல, என்னுடைய உடலுக்குள்ளே நன்றாக கெட்டியாக ஸ்திரமாக இருக்கக்கூடிய எலும்புகளும் கூட உருகிவிட்டன என்கிறாள். எலும்பும் உருகிவிட்டன என்னால் அந்த துன்பத்தினுடைய மிகுதி சொல்லப்படுகிறது. அப்படி என்பு உருகி, அதற்கு மேலே இனவேல் நெடுங்கண்கள், வேல் போல கூறிய அந்த கண்கள், மிக அழகான கண்கள், அந்த இமை பொருந்தா பல நாளும். இமை பொருந்தா என்னால் எனக்கு உறக்கமே வருவதில்லை, கண்ணை என்னால் மூடவே முடிவதில்லை. உண்மையாக பார்த்தால் இந்த இனவேல் நெடுங்கண் என்று மிக மிக அழகிய கண்கள், இந்த கண்களை பார்த்து அவனி துன்பங்களை பட வேண்டும் என்னை பிரிந்தால். ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக ஒன்றோ இருக்கிறது. என்ன ஆகிவிட்டது என்னால், அவனை பிரிந்து நான் படுகிறேன். என்னுடைய கண்ணழகை பார்த்து அவன் என்னை பிரிந்த வருத்தத்தாலே இப்படி உறக்கமில்லாமல் துன்பப்பட வேண்டும். அப்படித்தான் நடந்தது. வால்மீகி ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சீதா பிராட்டி அசிதேக்ஷணா என்று மிகவும் அழகிய கண் படைத்தவளாம். அவளை பிரிந்த ராமபிரான் அனிந்திர சததம் ராமஹா என்று அவளை பிரிந்த ராமபிரான் உறங்கவே இல்லை என்கிறார் வால்மீகி. ஆனால் இங்கே இவள் ஆண்டாள் என்று சொல்லுகிறாள், அந்த எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தாலே எனக்கு என்பு உருகித்து இனவேல் நெடுங்கண்கள் எனக்கு இமை பொருந்தா என்று சொல்லுகிறாள். மேலே அவனை அடைய வேணுமென்னால் அதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா என்று பார்த்தேன். ஆனால் துன்பக் கடல் புக்கு, இந்த துன்பமாகிய கடலிலே நான் விழுந்து விட்டேன். கடலிலே விழுந்தால் எப்படியாவது கரையேறுவதற்கு ஒரு தோணி கிடைக்காதா என்று நானும் பார்த்தேன். ஆனால் வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன். அந்த வைகுந்தன் என்கிற எம்பெருமான் அவன்தான் தோணி. அந்த கடலை கடக்க வேண்டுமானாலும் அவன்தானே தோணி. அதைத்தானே வள்ளுவரும் தெரிவித்தார். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் என்று. பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டுமானால் இறைவனடி சேர வேண்டும் என்று காட்டினார். அதிலே ஏகதேச உருவகமாக வள்ளுவர் எப்படி காட்டினார் என்னால், பிறவியை கடலாக சொன்னால், ஆனால் எம்பெருமானை தோணி என்பதை அவர் பாசுரத்திலே அந்த பாடலிலே அவர் அப்படி காட்டவில்லை. ஆனால் இங்கே ஆண்டாள் துன்பக் கடல் என்று காட்டி அவனை வைகுந்தனை தோணியாகவும் காட்டினாள். இது இப்பாட்டுக்கு உண்டான சிறப்பு.
வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் என்று இப்படி வைகுந்தனாகிற தோணியை நான் இன்னும் பெறவில்லையே என்று ஆண்டாள் சொன்னாளாம். உடனே அந்த குயில் கேட்டிருக்கும் போல் இருக்கிறது. அம்மா, இப்படியெல்லாம் துன்பப்பட வேண்டிய அளவுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நான் இதையெல்லாம் கேள்விப்பட்டதில்லையே என்று சொல்ல உடனே சொல்லுகிறாள், அன்புடையாரை பிரிவுறு நோய் அது. அன்புடையாரை பிரிந்தால் ஏற்படக்கூடிய நோய் என்றோ இது? இது நீயும் அரிதி, உனக்கும் கூட தெரியும். நீயும் உன்னுடைய பேடையை பிரிந்தால் இப்படித்தானே துன்பப்படுவாய் என்று அந்த குயிலை பார்த்து, அன்புடையாரை பிரிவுறு நோய் அது நீயும் அரிதி குயிலே. என்ன செய்ய வேண்டும்? பொன்புரைமேனி கருளக் கொடியுடை புண்ணியன். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? பொன்புரை மேனி என்றால் பொன் போன்ற வடிவழகை உடையவனவன். அதே அதாவது அவனுடைய திருமேனி எல்லாம் பொன் வர்ணமா, அப்படியே பொன் போல அப்படி மிகவும் விரும்பத்தக்கதாய் அழகாய் பிரகாசமாய் இருக்கிறது. அதற்கு மேலே கருட கொடி என்றால் கருடனை கொடியாக உடையவன். அடியவர்கள் இருக்கிற இடத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வருவதே இயல்பாக கொண்டிருக்கிறான் கருடன். அவனை கொடியாக கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட புண்ணியன். அந்த புண்ணியனை வரக்கூவாய் என்று புண்ணியனான எம்பெருமானை பற்றி இருக்கிற பொழுதும் நான் இந்த துன்பத்தை அடைய வேண்டுமா? என்னை அந்த எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீ காரியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். உன்னுடைய வாயாலே நீ கூவினால் போதும், அவன் நான் இருக்கிற இடத்திற்கு வந்து விடுவான். ஆயினாலே அந்த புண்ணியனை இங்கே வரும்படியாக குயிலே நீ கூவாய் என்று இந்த 4வது பாசுரத்திலே வேண்டிக் கொண்டாள் ஆண்டாள். அடுத்தபடியாக 5வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அந்த எம்பெருமான் இங்கேயே வடபெருங்கோயில் என்ற திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கிறான். ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானுக்கு வடபத்திரசாயி, வடபெருங்கோயிலுடையான் என்று திருநாமம். ஆனால் அவனை சேவிக்கலாம் என்றால் கூட என்னால் முடியவில்லையே என்று தன்னுடைய ஆற்றாமையை இன்னும் அதிகமாக வெளியிடுகிறாள் அடுத்த பாசுரத்திலே. அன்னம் பறந்து விளையாட வில்லிபுத்தூர் உறவாந்தன் பொன்னடி காண்பதாகையினால் என் பொருகையற் கண்ணினை குஞ்சா என் அணிகளோடு பாலமுதோட்டு எடுத்தவன் கோலக்கிளியை உன்னோடு தோடமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கோவாய். அந்த எம்பெருமான் இங்கே எழுந்தருள் இருக்கிறான். இதே ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே எழுந்தருள் இருக்கிறான். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன பெருமை என்னால், மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் என்று மென்னடை அன்னம், அதாவது மிகவும் மென்மையான நடை. அந்த நடையழகுக்கு அன்னத்தை சொல்லுவது வழக்கம். அதற்கு வியாக்கியானத்திலே மிகவும் சுவையாக பெரிய வாச்சான் பிள்ளை காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? ஆண்டாளுடைய நடை அன்ன நடையாக இருக்குமா. ஆனால் அந்த எம்பெருமான் அந்த நடையழகை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல அன்னங்கள் அப்படி நடந்து செல்லுகிறார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே வந்து எழுந்தருளி விட்டானாம். ஆண்டாளை போன்ற நடையுடைய அன்னங்களை பார்க்கலாம் என்பதற்காக வந்தானாம். ஆண்டாள் சொல்லுகிறாள், எதற்காக அன்னங்களை பார்க்க வேண்டும்? அந்த நடையுடைய நானே இருக்கிற பொழுதோ என்னை உபேட்சித்து விட்டு எனக்கு போலியா இருக்கக்கூடிய அந்த அன்னங்களை என்றோ அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர். இது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாளுடைய மங்களாசாசன பாசுரம். ஸ்ரீவில்லிபுத்தூரை மங்களாசாசனம் இருவர்தான் செய்தார்கள். ஒருத்தர் பெரியாழ்வார். அவர் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு பாசுரத்தாலே ஸ்ரீவில்லிபுத்தூரை மங்களாசாசனம் செய்தார். அதே போல ஆண்டாள் இந்த பாசுரத்தாலே ஸ்ரீவில்லிபுத்தூரை மங்களாசாசனம் செய்திருக்கிறாள். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்த பாசுரத்திலே அந்த பெரியாழ்வாருடைய அனுபவமும் நாம் கொள்ளலாம் என்று ஸ்ரீ மகாவித்வான் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி காட்டி அருள்வர். அதாவது அன்னம் என்கிறது எதை காட்டுகிறது என்னால், அந்த சாரத்தையும் அசாரத்தையும் பிரித்து காட்டுகிறதாம். அதாவது நீர கீர விபாகேத்து என்று சொல்லும்படியாக அது என்ன பண்ணும்? பாலையும் நீரையும் கலந்து வைத்தாலும் கூட அந்த பாலை மட்டும் பிரித்து எடுத்து விடக்கூடியது அன்னம். அதுபோல வேதாந்தங்களிலே இருக்கிற அசாரமான பாகத்தை தள்ளி வேண்டிய வேதங்கள் என்ன சாரத்தை மட்டும் கிரகித்தவர் பெரியாழ்வார். ஆகினாலே பெரியாழ்வார் அன்னப்பறவை போன்றவர் என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலே கூட அழகியமணவாள பெருமாள் நாயனார் காட்டி அருள்கிறார். ஆகினாலே அந்த அன்னம் பறந்து விளையாடும் என்னால் பெரியாழ்வார் போன்ற மகான்கள் எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பதையும் கூட ஆண்டாள் இங்கே குறிப்பாலே காட்டுகிறாள் என்று அப்படி காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி காட்டி அருள்வர்.
அப்படிப்பட்ட அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே என் பொறுகையல் கண்ணினை துஞ்சா, என்னுடைய கண் தூங்கவே மாட்டேன் என்கிறது, அவனை சேவிக்க முடியவில்லையே என்கிறாளாம். ஏன்? ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே பக்கத்துல தானே இருக்கிறது. ஆண்டாள் போய் சேவிப்பதற்கு என்ன தடை? என்னால் நஞ்சீர் என்கிற ஆச்சாரியர் பதிலளித்தார், அப்படி அல்ல, நம்மை போல ஒருத்தி அல்லவே இவள். அந்த எம்பெருமானை போய் சேவித்தால் அப்படியே அவனுடைய அழகிலே மோகித்து மூர்ச்சித்து விழுந்து விடுவாள். ஆகையினாலே யாருமே இவளை அந்த கோவிலுக்குள்ள அழைத்து கொண்டு போக துணியவே இல்லையாம். அப்படி போனால் இவளை நமக்கு கிடைக்காமலே போய்விடுமோ, இவள் அவனோட கலந்து விடுவாளோ என்று நினைத்து அவளை கோவிலுக்கு கூட யாரும் அழைத்து செல்லவில்லை. ஆகையினாலேதான் அவள் சொல்லுகிறாள், அந்த வில்லிபுத்தூர் உறைவான் அவனுடைய பொன்னடியும் கூட என்னால் காண முடியவில்லையே என்கிறாள் என்று மிக அழகாக நஞ்சியர் அருளி செய்தாராம். அதற்கு மேலே அப்படி நீ அந்த எம்பெருமான் நான் இருக்கிற இடத்திற்கு வரும்படி குயிலே நீ கூவாயானால் உனக்கு என்ன செய்வேன் தெரியுமா? நான் மிகவும் ஆசையோடு வளர்க்கின்ற இந்த கிளி இருக்கிறதே, அதை உன்னோடு தோழமை பழக்கி வைப்பேன். இன்னும் அடிசலோடு பால் அமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளி என்று நான் இந்த கிளிக்கு அடிசலும் பாலமுதம் கொடுத்து அத்தை நான் வளர்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கோலக்கிளியை குயிலே உன்னோடு தோழமை கொள்ளுவேன், உனக்கு அந்த கிளியை தோழனாக தோழியாக அப்படி ஆக்கி வைப்பேன், இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்று சொல்லி யார் வரும்படியாக கூவ வேண்டினால் உலகளந்தான் வர கூவாய். அதாவது நீ கூவினால் அவன் வருவனோ என்று ஐயப்படாதே, தானே தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் தன்னுடைய கையா திருவடிகளாலே தடவி பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒன்றோ இப்படி அவன் வாமனனாய் திருவிக்கிரமனாய் வந்தான். நீ போய் இப்படி கூவினாயானால் நிச்சயமாக நான் இருக்கிற இடத்திற்கு அவன் வந்து விடுவான். ஆயினாலே அந்த எம்பெருமான் வரும்படியாக குயிலே நீ கூவு என்று ஆண்டாள் குயிலை வேண்டிக் கொள்ளுகிறாள். இன்னும் இவளுடைய அனுபவம் தொடர்கிறது, நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம்.